நமது தலைவர் ஆம் ஆத்மியின் தலைவர் கெஜ்ரிவால் அவர்கள் போல் நாமும் ஒரு கெஜ்ரிவால் போல் தான். எப்படி ஒரு மரங்கள் மக்களுக்காக சேவை செய்கிறதோ, தனக்கு என்று எதுவும் வைத்துக் கொள்ளாமல் மக்களுக்காக ஒரு மரங்கள் தன் வாழ்வை அர்ப்பணிக்கிறதோ, அதே போல் நம் தொண்டர்களும் அதே போல் தான். ஒரு ஆழம் விழுது போல் தான், சிறு ஆழம் விழுது போல் தான் இருப்போம். ஆனால் ஆலமரமோ விருத்து பரவி கொண்டிருக்கும். அதே போல் தான் இங்கு கூடியிருக்கும் நம் தன்னலமற்ற தொண்டர்கள். இவர்கள் உழைப்பு, அர்ப்பணிப்பு இதற்கு ஈடு எதுவும் இல்லை. நாம் ஆம் ஆத்மி கட்சியின் முதல் பயிற்சி பட்டறை எந்த கட்சியும் இதுவரை ஏற்படுத்தவில்லை. இந்த பயிற்சி பட்டறை நம் ஆட்சி அமைக்கும் போதும் இந்த பயிற்சி பட்டறை நம்மளுக்கு உறுதுணையாக இருக்கும். அதற்கு முழு காரணமாக இருந்த சங்கர் சார் அவர்களுக்கு மிக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த பயிற்சி பட்டறை மூலியமாக நமது கட்சி மிக விஸ்வரூபம் எடுத்து அகில இந்திய அளவில் இந்த பயிற்சி பட்டறை உருவாகும். பயிற்சி பட்டறையை நம் தமிழ்நாடு ஆம் ஆத்மி இந்திய ஆம் ஆத்மி நம் தமிழ்நாட்டின் பார்வைக்கு விடும். நம் பயிற்சி பட்டறையில் நம் கட்சி எப்படி வளர்ச்சி அடைவது, உள்ளாட்சி தேர்தலில் நம்ம என்ன செய்ய வேண்டும், இன்னும் குறுகிய காலங்கள் தான் இருக்கிறது. மழை காலம் வர வந்துவிடும். பிப்ரவரி மாதத்தில் உள்ளாட்சி தேர்தல் வரப்போகிறது. அதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா இது இருக்கிறது ஒரு 2-3 மாதம் தான் இருக்குது. நம்ம அதுக்குண்டான வேலையெல்லாம் பார்க்கணும். நம்ம ஏற்கனவே இப்போ மீட்டிங்கில் கூகுள் மீட்டிங் பேசிகிட்டு இருக்கோம். இன்னும் செயல்பாட்டுக்கு இன்னும் வரல. சங்கர் சார் மட்டும் தான் அப்பப்போ எல்லாம் போட்டுருக்க சில பேர் செஞ்சுட்ருக்காங்க. நம்ம என்னென்ன எல்லாமே கலந்து ஆலோசித்து இது புதிய காலத்தில் நம்ம என்ன வளர்ச்சி நோக்கி நம்ம செல்லணும்னு சொல்லி நான் ஒரு சின்ன பேனர், கட்சி உறுப்பினர் பேனர் 2க்கு ஒரு 5 பேனர் ரெடி பண்ணியிருக்கேன். அது ஒரு 50 பேனர் கட்டலான்னு இருக்கேன் நம்ம மயிலாடுதுறை ஃபுல்லாக உறுப்பினர் சேர்க்கைக்காக. அதே போல் நம்ம எல்லாமே நம்ம அந்தந்த ஊரில் கட்டணும்னா முதல்ல நம்ம யாரும் தெரியணும், கட்சியோட சின்னம் தெரியணும், கட்சி கொடி ஆம் ஆத்மி இதை மக்கள் மத்தியில் எடுத்து கொண்டு போகணும். அப்போ நம்ம அங்கே உள்ள பிரச்சனைகள்லாம் நம்ம இப்போ ஏதாச்சும் பிரச்சனை நம்ம பப்ளிக் அறிஞ்சு அவங்க கையெழுத்து போட்டு அவங்க ஒரு மனுவை எழுதி நம்ம லெட்டர் பெட்டில் எல்லாமே செஞ்சோன்னா மக்களுக்கு தெரியும் நம்ம யார் என்னன்ட்டு, நம்ம செய்கிறோன்னு தெரியணும். நம்ம பாட்டு ஒரு லெட்டர் மனு எழுதி கொடுத்துட்டு கலெக்டர் ஆஃபீஸில் கொடுத்தோன்னா மக்களுக்கு தெரியாது. மக்கள் மூலியமாக நம்ம ஆம் ஆத்மியை தெரியணும், நம்ம சின்னத்தை தெரியணும், கட்சியோட கொடி தெரியணும். இதுக்கப்புறம் நல்ல ஒரு எதிர்காலம் இருக்குது நம்ம கட்சிக்கு. இப்போ ஆளுகின்ற தாரக கட்சி பார்த்திங்கன்னா செய்து கொண்டே இருக்கிறது. காணாமல் போனால் திராவிட கட்சிகள் காணாமல் போயிட்டு இப்போ வளர்ச்சியை நோக்கி ஆம் ஆத்மி கட்சி வளர்ச்சியை நோக்கி சென்று கொண்டு இருக்கிறது. இதுக்கு நம்ம முயற்சி பண்ணி செஞ்சோன்னா அடுத்தது ஆட்சி அமைக்க போவது முடியும். உள்ளாட்சி தேர்தல் நம்ம வேட்பாளர் இருக்கட்டும், வேட்பாளர் தேர்ந்தெடுக்கணும். நம்ம நிறைய வேலை இருக்கிறது, ஆனால் காலங்கள் கம்மியாக தான் இருக்கிறது. அதை கருத்தில் கொண்டு நம்ம பணியேற்று செய்வோம் என்று கூறிக்கொண்டு நாம் விடைபெறுகிறோம். நன்றி. மாவட்ட இனிய காலை வணக்கம். நமது தருமபுரி மாவட்டத்தில் நடைபெறும் பயிற்சி பட்டறையில் பேசுவதற்கு எனக்கு வாய்ப்பு கொடுத்தமைக்கு நன்றி. இப்போ நம்ம உள்ளாட்சி அமைப்பில் என்ன பண்ணோம்னா, ஒரு கட்சியோட இது பேசிக்காக அஸ்திவாரம் தான். ஒரு வீடுனா அஸ்திவாரம். அது மாதிரி உள்ளாட்சி அமைப்பு தான் நமக்கு ஃபஸ்ட்டு இது. இந்த உள்ளாட்சி அமைப்பில் நம்ம பங்கு பெறணும். அப்போனா மக்களுடைய குறைகளை நம்ம உள்வாங்கி அவங்களுக்கு வேண்டிய அடிப்படை வசதிகளை செய்து கொடுத்து உள்ளாட்சியிலேருந்து நம்ம ஒரு நல்ல ஆட்சியை கொடுக்க வேண்டும். அதற்கு நமது இது வேணும். மத்தியில் அரசு மாற்றம் வேணும் அப்படின்னா ஆம் ஆத்மி தான். இதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா ஆம் ஆத்மி தான் வரும் மத்தியில். அதுக்கு அது மத்தியில் அமைக்கிறதுக்கு முன்னாடி உள்ளாட்சி அமைப்பில் நம்ம நல்லபடியாக வேலை செஞ்சு அதில் இது பண்ணால் தான், மக்கள்கிட்ட போனால் தான் அடுத்து மத்தியில் போக முடியும். மத்தியில் இருக்கிறவங்க பார்த்தீங்கன்னா இப்போ நடக்கிற கொடுங்கோல் ஆட்சி. வரி, இட்லிக்கு வரி, சாப்பிட்ற உணவுப் பொருளுக்கு வரி, உணவு தானியங்களுக்கு வரி, எல்லாத்துக்குமே வரியை தான் போட்டுட்ருக்காங்க. இந்த வரியெல்லாம் வசூல் பண்ணி மக்களுக்கு ஏதாவது நன்மை செய்கிறாங்கன்னு பாருங்கள், ஒன்றுமே கிடையாது. எங்கேயாவது ஒரு இடத்துல அந்த திட்டங்கள் இத்தனை லட்சத்தில் திட்டம் போடுறோம், இத்தனை லட்சம் திட்டம் போடுறாங்களே தவிர அந்த திட்டங்கள் செயல்படுத்துகிறாங்களா இல்லையான்னு தெரியல. ஒரு 4 பேருக்காக தான் இந்த மத்திய இது நடந்துகிட்டு இருக்கு. மத்திய அரசு நடத்துறது ஒரு 3 பேர் இல்லைன்னா 4 பேருக்காக தான். அதானி, அம்பானி இந்த மாதிரி இவங்களுக்கு அதான்
கிட்டத்தட்ட வந்து விவசாயிகள் வந்து பார்த்தீங்கன்னா பாடுபடுறாங்க. அவங்களுக்கு வந்து அது எந்த ஒரு சலுகையும் கிடையாது, தள்ளுபடியும் கிடையாது. ஆனால் வந்து இந்த கார்பரேட் கம்பெனிக்கு வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோ இருக்கிற அவங்களுடைய எல்லாத்தையுமே தள்ளுபடி பண்ணுறாங்க. கோடிக்கணக்கில் லட்சம் கோடிட்டு தள்ளுபடி பண்ணிட்டு இருக்காங்க. அதையும் நம்ம கண்டிக்கணும். அதுக்கு வந்து இந்த மாதிரி இல்லாமல் அடிப்படையாக எல்லாருக்கும் வரணும் அப்படின்னா நம்ம ஆட்சி பண்ணணும். மேலே வந்தால் தான் இந்த மாற்றங்கள் வரும். அடுத்து வந்து நம்மளுடைய பகுதியில் இருக்கிற வந்து இப்போ நம்ம அணுகுற குடிநீர், மெயினாக இப்போ வந்து குடிநீர் தான். சாலை, குடிநீர், சுகாதாரம் வந்து இப்போ ஹாஸ்பிட்டல் போனீங்கன்னா பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன், மெடிக்கல் காலேஜ் இங்கே தர்மபுரியில் இருந்ததுன்னா அங்கே போய் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், வடநாட்டில் தான் உட்காந்துருக்காங்க டாக்டரா 3 வருஷம். அவங்க நாடியும் பிடிச்சி பார்க்க மாட்டேன்றாங்க, சரியான நம்மள்கிட்ட வந்து கேட்கவே மாட்டேன்றாங்க. மருந்து என்ன எதுன்னு வந்தவொடனே